மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். ஆம் பிரியமான தேவச்சனமே, நம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஏதோ ஒரு பிறந்தார் என்று சொல்லி நம்ம சந்தோஷத்துல நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். அது அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்றால், நாம் எல்லோரையும் ரட்சிப்பதற்காகவே நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் பிறந்தார். அவர் ஒரு தேவனாய் காணப்பட்டாலும், ஒரு பரிசுத்தராய் காணப்பட்டாலும், நமக்காக வைத்திருக்கிற அந்த அன்பை அவர் இந்த பிறப்பிலும் அந்த சிலுவையிலும் நம்மிடத்தில் காட்டிய அன்பு உயர்ந்த அன்பாய் காணப்படுகிறதா இருக்கிறது. நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்தார் என்பதை நாம் எப்படி உணர வேண்டும் என்பதால், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவரையே நம்ம விசுவாசித்து, அவரையே நம்ம நம்பி, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கடப்படும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் ரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல பிறந்து மரித்து மறுபடியும் உயிரோடு எழுந்த ஒரு நல்ல தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காத தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவை விசுவாசிங்க. எனக்கு பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை விட்டு விடாதபடி ஆண்டவரை விசுவாசிங்க. தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு சொல்லுங்க. அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அநேகருக்கு நீங்க சொல்லும் பொழுது தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறவராய் காணப்படுகிறார். அதுதாங்க நம்ம கிறிஸ்துமஸ் ஏனாதனமா நம்ம செய்யக்கூடாதுங்க. அவருடைய பிறப்பை ஏதோ ஒரு கொண்டாட்டத்தோடு கொண்டாடுறது அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் பிறக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாய் காணப்படுகிறது. அவர் ரட்சித்த அந்த ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் இன்னும் தேவனுக்குள்ள ரட்சிப்புல காணப்படுகிற ஒரு நன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பதற்காகவே பிறந்தார். அந்த ரட்சிப்பை நம்ம பாதுகாத்துக் கொள்ளுவோம், விசுவாசிப்போம்.